வணக்கம். நான் உங்கள் அரசியல் செய்தி ஆய்வாளர் சேயோன். தமிழக அரசியலில் தேர்தல் முடிவுகளை முன்னிட்டு, கூட்டணி அரசியலின் உள் அதிர்வுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ஒரு முக்கிய நிகழ்வைப் பற்றி இன்று பார்க்கலாம். அது விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வெளியிட்ட சமீபத்திய எச்சரிக்கைச் செய்தி. சில தினங்களுக்கு முன் திருமாவளவன் வெளியிட்ட காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியதோடு, பல முக்கிய செய்தி ஊடகங்களிலும் பேசுபொருளானது. அந்த வீடியோவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திமுக கூட்டணிக்காக முழுமையாக வேலை செய்யவில்லை என்ற கருத்தை அவர் வெளிப்படுத்தியதாக அரசியல் வட்டாரங்களில் விவாதம் எழுந்தது. ஆனால் இங்கே முக்கியமான கேள்வி ஒன்று எழுகிறது. இது உண்மையில் விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களுக்கான கண்டனமா, அல்லது திமுக தலைமையினருக்கான மறைமுக அரசியல் எச்சரிக்கையா? ஏனெனில், தேர்தல் முடிவுகள் வெளியாகும் முன் இத்தகைய உள்கட்சி குறைகளை பொதுவெளியில் கூறுவது சாதாரண நடவடிக்கை அல்ல. இதுபோன்ற விஷயங்கள் பொதுவாக கட்சிக்குள் ஆலோசனையாகவே பேசப்படும். ஆனால் இது திறந்த வெளியில் கூறப்பட்டிருப்பது, அதன் பின்னால் பெரிய அரசியல் அர்த்தம் இருக்கலாம் என்ற சந்தேகத்தை உருவாக்கியுள்ளது. பல அரசியல் விமர்சகர்கள் இதனை திமுகவுக்கு அனுப்பப்பட்ட நேரடி அரசியல் சிக்னல் என பார்க்கின்றனர். குறிப்பாக, கூட்டணிக் கட்சிகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்ற நினைவூட்டலாக இது அமைந்துள்ளது. திருமாவளவன் கூற விரும்பிய மையச் செய்தி என்னவாக இருக்கலாம் என்றால், கடந்த தேர்தல்களில் திமுக வெற்றி பெற கூட்டணிக் கட்சிகளின் வாக்கு பரிமாற்றமும் தரைமட்ட ஒத்துழைப்பும் முக்கிய பங்கு வகித்தது. அதேபோல், அந்த ஒத்துழைப்பு இல்லையெனில் தோல்வியும் ஏற்படலாம் என்ற அரசியல் உண்மையை நினைவூட்டியிருக்கலாம். மேலும், விடுதலை சிறுத்தைகள் ஒரு பெயருக்கு மட்டும் இருக்கும் கூட்டணி கட்சி அல்ல, தனித்துவமான வாக்கு வங்கி, தரைமட்ட அமைப்பு மற்றும் சமூக அடிப்படை கொண்ட சக்தி என்பதையும் இந்தச் செய்தி வெளிப்படுத்துகிறது. அதோடு, எதிர்கால தேர்தல்களில் கூட்டணிக்குள் மரியாதை, உரிய தொகுதிகள், அதிகார பங்கு ஆகியவை வழங்கப்பட வேண்டும் என்ற மறைமுக கோரிக்கையும் இதில் இருப்பதாக பலர் கருதுகின்றனர். அதாவது, கூட்டணியில் இருப்பது எளிது. ஆனால் கூட்டணியை வெற்றி பெறச் செய்வது அனைவரின் பங்களிப்பாலும்தான் என்ற உண்மையை இந்த வீடியோ மீண்டும் நினைவூட்டியுள்ளது. இந்த அரசியல் நகர்வு இன்னொரு முக்கிய கேள்வியையும் எழுப்புகிறது. திமுக கூட்டணி எதிர்காலத்தில் பழைய வடிவில் தொடருமா, அல்லது தேர்தலுக்குப் பிறகு கூட்டணிக்குள் புதிய அதிகார சமநிலை உருவாகுமா? தமிழக அரசியலில் இனி பெரிய கட்சிகள் மட்டும் போதாது. சிறு மற்றும் நடுத்தர கூட்டணி கட்சிகளின் சக்தியும் முடிவுகளை தீர்மானிக்கும் காலம் வந்துவிட்டது. அதனால், திருமாவளவனின் இந்த ஒரு வீடியோ சாதாரண கருத்து அல்ல, அது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அரசியலுக்கான முன்னோட்டமாக இருக்கலாம். இதுவரை பார்த்தது சிறப்பு அரசியல் ஆய்வு. நான் உங்கள் செய்தி ஆய்வாளர் சேயோன். நன்றி. வணக்கம்.